अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे. श्री गुरुभ्यो नमः. हरिः ओं. सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां. श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं मामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः. ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. ऋकारस्वन्धकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते. ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै. ॐ शान्तिः शान्तिः शान्तिः. ॐ भूमिष्ठापि न यात्र भूस्त्रिदिवतोऽप्युच्चैरदस्तापि या बद्धा भुवि मुक्तिदास्युरमृतं यस्यामृता जन्तवः या नित्यं त्रिजगत्पवित्रतटिनी तीरे सुरैः सेव्यते सा काशी त्रिपुरारिराजनगरी पायादपायाज्जगते. पित्रस्तपापां धृतशैर्दुरापां गङ्गासदापां भवपाशशापां शिवा विमुक्तामृतैकशुक्तिं मुक्ता विमुक्तां न परित्यजति. क्षेत्रं पवित्रं हि यथा विमुक्तं नान्यत्तथा यत्श्रुतिभिः प्रयुक्तं न धर्मशास्त्रैर्न च तैः पुराणैस्तस्मात् शरण्यं हि सदा विमुक्तं. नाविमुक्ततमं क्षेत्रं नाविमुक्तसमागतिः नाविमुक्ततमं लिङ्गं सत्यं सत्यं पुनः पुनः. न गायत्री समो मन्त्रो न काशी सदृशी बुधि न विश्वेशतमं लिङ्गं सत्यं सत्यं पुनः पुनः. अविमुक्तं परित्यज्य योऽन्यत्र कुरुते रतिं मुक्तिं करदलान् मुक्त्वा सोऽन्यां सिद्धिं गवेषयेत्. வைஸ்வானரர் தன்னுடைய பெற்றோர்களை ஆசுவாசப்படுத்திட்டு பரமேஸ்வரனை உபாசிக்கிறதுக்காக காசிக்கு போறார். விஸ்வானரரும் அவர் மனைவி சுச்சிஸ்மதியும் ஆசீர்வாதம் பண்ணி சாட்சாத் பரமேஸ்வரன் நீ ஆசிரியச்சேன்னா ஷீலாதர் புத்திரன் முதலானவாளுக்கெல்லாம் பண்ணா மாதிரி அனுகிரகத்தை உனக்கும் பண்ணுவார். அதனால மிருத்யுவை ஜெயிக்கிறதுக்கு சாட்சாத் பரமேஸ்வரனை தவிர வேற கதி கிடையாது அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறா. காசிக்கு மணிகர்ணிகைக்கு போனார் அப்படிங்கிற வரைக்கும் பார்த்தோம். சப்ராப்ய காஷீம் துஷ்பிராபாம் பிரம்மநாராயணாதிபிஹி மகா சம்வர்த்த சம்ருத்ததாபாத் விஸ்வேஷபாலிதாம். காஷிங்கிற க்ஷேத்திரம் பிரம்மா நாராயணர் முதலானவர்களால கூட ரொம்ப சுலபமாக அடைய முடியாததாகிய க்ஷேத்திரம். இந்த மகாப்பிரளயம் அப்படிங்கிறதுல இருந்து உலகத்தெல்லாம் காப்பாற்றி பகவானாலவே பரமேஸ்வரனால பாலிக்கப்படுறதாகிய க்ஷேத்திரம் காசி க்ஷேத்திரம். அப்பேற்பட்ட காசி க்ஷேத்திரத்துக்கு அடைந்தார். ஸ்வர்துன்யாஹாரயஷ்டியேவராஜிதாம் கண்டபூமிஷு விசித்திர குணசாலின்யாஹார நீஹார கௌரயா பகுசம்சார சந்தாப
சந்தப்த ஜனோத்பவம் வாரயந்தீம் வாரணயா சிந்தந்தீம் அசிதாரையா. சம்சாரத்துல விழுந்துருக்கிற மனுஷாலோட பாபத்தை வாரணம் பண்றதுனால வருணா, அதையே பேத்து எடுக்கிறதுனால சிந்தந்தீம் அசிதாரா. இது ரெண்டும் மட்டும் இல்லாமல் சாட்சாத் கங்கையே கண்டத்துல மாலையாக போட்டு இருக்கக்கூடியதாகிய க்ஷேத்திரம் இந்த வாராணசி க்ஷேத்திரம். அங்க அடைஞ்சார். எல்லபியதேச்ச கைவல்யம் சுதிருடாஷ்டாங்க யோகதா விகாசயந்தீம் தத் சம்யக் காஷிகாயாம் ஜுகுர்புதாக. அங்க கைவல்ய பதம் திருட அஷ்டாங்க யோகத்தினால கிடைக்கக்கூடியது. அங்க பிங்களா சுஷும்னான்ற 3 நாடிகள் சேர்ற இடத்துல அந்த கைவல்ய பதம் கிடைக்கிறது அஷ்டாங்க யோகத்தினால. அதே மாதிரி 3 தாரையாக இங்க வரணா அசி கங்க அப்படிங்கிற திரிவேணி சங்கமிக்கின்றதாகிய இந்த க்ஷேத்திரம் காஷிகா என்று சொல்லப்படுவதாகிய இந்த க்ஷேத்திரமானது யோகத்தினால அடையக்கூடிய அந்த மோட்சத்தை சாட்சாத் இங்க வாசம் பண்றதுனாலேயே அது கொடுக்கறது அப்படிங்கிறதுனால பெரிய விசேஷத்தை உடையதாகிய காசி க்ஷேத்திரத்தை அடைஞ்சார். சம்சார தாபதப்தாபியாம் லோச்சனாபியாம் சதிருஷ்டவான் கர்ணாகர்ண பிரகீர்ணாபியாம் ராக்யயோ மணிகர்ணிகாம். அங்க சம்சார தாபத்துல உழல்றவாளோட கண்ணை விரிஞ்சி பார்க்க பண்றதான் அப்பேற்பட்ட மணிகர்ணிகையை அடைஞ்சார். தத்ர ஸ்நாத்வா விதானேன திருஷ்டுவா விஸ்வேஸ்வரம் விபும் திரைலோக்கிய பிராணிசந்திராண காரிணம் பிரணநாமஹா. மணிகர்ணிகையில ஸ்நானம் பண்ணிட்டு விதிவத்தாக சாஸ்திரோக்தமான விதானங்கள்னால தன்னுடைய ஸ்நான கர்மா ஸ்நான சங்கல்பம் பண்ணி ஸ்நானம்லாம் பண்ணி அங்க இருக்கிறவாளுக்கு தானங்கள் பண்றது அப்படிங்கிறதெல்லாம் விதானம். அப்படி விதானமாக பண்ணி திருஷ்டுவா விஸ்வேஸ்வரம் விபும் விஸ்வேஸ்வரனாகிய பரமேஸ்வரனை தரிசனம் பண்ணி திரைலோக்கிய பிராணி சந்திராண காரியம் 3 லோகத்துல இருக்கிற பிராணிகளுக்கெல்லாம் காப்பாற்றுறாராம். பரமேஸ்வரன் தான் கல்லினுள் தேரைக்கும் கருப்பை உயிர்க்கும் புல்லுணவே தந்து போற்றும்னு பரமேஸ்வரன் சின்ன சின்ன ஜீவராசிகளுக்கும் சாப்பாடு ஏற்படுத்தி கொடுக்கிறார். அது மட்டும் இல்லாமல் சுரூபத்தை கொடுக்கறதுனால மிருத்யுல இருந்து காப்பாத்துறார். சத்ஸ்வரூபமாக பகவான் இருக்கிறதுனால மிருத்யு இல்லாம போகிறது ஸ்வரூபதா. அதனால பிராணி சந்திராணகாரி அப்படிங்கிறது சும்மா வெறும் பேச்சு கிடையாது. புகழறதுக்காக உலகத்தெல்லாம் காப்பாத்துறவர் அப்படிங்கிறது ஏதோ பௌராணிகமா சொல்லப்படுறது இல்ல. வஸ்துபூதமாக பகவத் சுரூபந்தான் பகவானுடைய சுரூபந்தான் எல்லாரையும் காப்பாத்துறது. பிராணி சந்தானகாரி சந்திராணம்ங்கிறது காப்பாற்றுறது. எது காப்பாற்றுறது? சுரூபந்தான் காப்பாத்துறது. உதரமந்தரம் குருத்தே அததஸ்ய பயம் பவதி. கொஞ்சமாவது ஈஸ்வரன்டேந்து நான் வேற, மற்ற பொருள்கள்டேந்து வேற அப்படிங்கிற ஒரு அந்தரம் இருந்ததுன்னா, டிஸ்டன்ஸ் இருந்ததுன்னா அது என்ன பண்றது? பயத்தை ஏற்படுறது. அப்படி பயம் இல்லாம பண்றது யாருன்னா பரமேஸ்வரனுடைய சுரூபம் தான். இந்த சுரூப ஞானம்தான் பயத்திலிருந்து விடுவிக்கிறது. அதனால பிராணி சந்திராண காரிணம் திரைலோக்கிய பிராணி சந்திராண காரிணம் பிரணநாமக. பேர்பட்ட ஈஸ்வரனை நமஸ்காரம் பண்றார். ஆலோக்கியலோக்கிய தல்லிங்கம் தத்தோஷ ஹிருதயே பகு துதோஷ ஹிருதயே பகு பரமானந்த கந்தாக்கியம் ஸ்புடமே தன்ன சம்சயா. அதனால திருப்பியும் ஆலோக்கிய லிங்கத்தை திருப்பி பார்க்கறாராம். ஏன்னா பரமானந்தத்தை கொடுக்கக்கூடிய சுரூபம்ங்கிறதுனால மீண்டும் பார்க்கிறார். என்ன எதனாலன்னா பரமானந்த கந்தாக்கியம் ஸ்புடம் ஏத ந சம்சயா. ஆனந்தத்தை கொடுக்கறதுங்கிறது நிச்சயம். துதோஷ ஹிருதயே பகு, ஹிருதயத்துல ரொம்ப சந்தோஷத்தைப்பட்டார். பரமேஸ்வரனுடைய சுரூபத்தை பார்த்தா ஒரு ஆனந்தம். ஆனந்த ஸ்வரூபம் பரமானந்த கந்தம் அப்படின்னு ஆனந்த ஸ்வரூபம் தானே லிங்கஸ்வரூபம். ஏன்னா பரமாத்மான்றது பரமேஸ்வரன் லிங்கஸ்வரூபம் எதை காண்பிக்கிறதுன்னா பரபிரம்மத்தை தான் காண்பிக்கிறது.
பரபிரம்மலிங்கம் பஜய பாண்டுரங்கம்னு பாண்டுரங்கனை சொல்ற மாதிரி அதுவும் லிங்கம் பரபிரம்மத்தினுடைய சுரூபத்தை காண்பிக்கிறதா பாண்டுரங்கன்ற அந்த மூர்த்தி. அது மாதிரி லிங்கம்ன்றதும் பரபிரம்மத்தை காண்பிக்கிறது. அதனால ஆனந்த ஸ்வரூபம், சத்தியம் ஞானம் அனந்தம் சச்சிதானந்தம்னு சொல்லக்கூடிய ஆனந்த ஸ்வரூபம் பரமேஸ்வரனுடைய ஸ்வரூபம். அதை காண்பிக்கிறதுனால இது ஈஸ்வர லிங்கம், சிவலிங்கம், மங்களத்தினுடைய லிங்கம் காண்பிக்கிறதுன்னு அர்த்தம். அதனால ஆனந்த கந்தம்னு ஒரு பெயர். பரமானந்த கந்தாக்கியம், பரமானந்த கந்தம்னு பரமேஸ்வரனுக்கு பெயர். அப்படி பெயர் இருக்கக்கூடியதாகிய இது ரொம்ப ஆப்ட் தான் அப்படின்னு சொல்றார். ஸ்புடம் ஏத்தது ந சம்சயா, இதுல ஒன்றும் சந்தேகம் இல்லையே, ஆனந்த சுரூபம் தானே பகவான் அப்படின்னு உணர்றாராம் வைஸ்வானர். அஹோ நமத்தோ தன்யோஸ்தி த்ரைலோக்கியே சச்சராஜரே யத் அத்ராக்ஷிஷமத்யாஹம் ஸ்ரீமத் விஸ்வேஸ்வரம் விபும். என்ன தவிர 3 லோகத்திலையும் புண்ணியம் பண்ணவா யார் இருக்கா அப்படின்னு ஆனந்தப்படுறாராம். திரிலோகி அஹோ ந மத்தஹா தன்யஹா அஸ்தி. என்ன மாதிரி ஒரு தன்யனானவார் இல்ல. எங்க என்ன திரைலோக்கிய சச்சராச்சரே, 3 லோகத்துல இருக்கிற உயிர் வாழும் அச்சரம் ஆக உயிர் வாழும் வஸ்துக்கள், உயிர் இல்லாத ஜடப்பிராணிகள், இதுல எதுலையுமே ஏன் அளவுக்கு தன்யனான ஒண்ணு இல்லை. ஏன் எது அத்ராட்சிஷம் அத்தியாகம். அக்ஷிஷம்னா பார்த்ததுன்னு அர்த்தம், தரிசனம் பண்ணது. எதை பார்த்தார்? ஸ்ரீமத் விஸ்வேஸ்வரம் விபும், சாட்சாத் விஸ்வேஸ்வரனுடைய ஒரு தரிசனம் எனக்கு கிடைச்சிதே. அதனால என்னை விட யாரு தன்யா அப்படின்னு நினைத்து பார்க்கிறார் வைஸ்வானர். திரிலோகி சார சர்வஸ்வம் பிண்டீபூதமிதம் கில கிம்வா பீயூஷ பிண்டோயம் உத்கத க்ஷீரநிரதேஹே. ஆத்மாவபோத மகச கிமசௌ பிரதமாங்குரஹ பிரம்மானந்த சுகந்தோவா கிமு பிரம்மரசாயனம். இது என்ன ஒரு ரூபம், அப்படி ஒரு ஆனந்தத்தை கொடுக்கிறதே. இந்த ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய இந்த ரூபம் என்ன ரூபம் அப்படின்னு யோசிக்கிறாராம். திரிலோகி சார சர்வஸ்வம், இந்த 3 உலகத்தினுடைய சாரமாக இருக்கிற எல்லாம் சேர்ந்து பிண்டீபூதம் இதம் கில, ஒரு உருண்டையா ஆச்சோ. இந்த 3 உலகத்துல இருக்கக்கூடிய சாரமான விஷயங்கள் எல்லாம் ஒன்னாயி லிங்கமாச்சோ. என்னோட குருநாதர் சொல்லுவார், லிங்கம்ங்கிற ரூபம் என்னன்னா, உலகத்துல இருக்கிற பொருள்கள் அத்தனையும் ஒரு இடத்துல குவிச்சோம்னா அது அந்த லிங்க ரூபமாக தான் வரும். அதனாலதான் சிவலிங்கம்னு சர்வகான்னு ஒரு பெயர் உண்டு. எல்லாமாகும், எல்லா சுரூபமும் இருக்கிற ஒரே ஸ்வரூபம், அதுக்கு லிங்கம். சர்வம் அப்படிங்கிறதுக்கு லிங்கமாக இருக்கிறது சிவலிங்கம். அப்படிங்கிறதுனால இங்கேயும் அததான் சொல்றது புராணம். திரிலோகி சார சர்வஸ்வம், 3 உலகத்துல இருக்க சாரம். சாரம் என்ன? சத்ஸ்வரூபம் தான் சாரம். ஒரு பொருள்லயும் நாமரூபம் மாறிண்டே இருக்கு. நாமரூபம்ங்கிறது ஸ்திரமாக இல்லை. ஸ்திரமாக இல்லாதனால அது வியாகிருத்தமா இருக்கு. தெரியறது அவ்வளவுதான். ஆனா சத்து ஒண்ணுதான் சுரூபத்தா இருக்கு. அப்படிங்கிறதுனால அதுதான் சாரம். திரிலோகி சாரம் எதுன்னா பரம்பிரம்மதான் சாரம். அது ஒன்னா எப்படியே உருண்டையா இருக்கு, உருண்டையாதான் இருக்கு. பிண்டி பூதம் கூட இல்ல. என்ன அது ஆக்சுவலி வெறும் பூதம் தான் பரமேஸ்வரன். அதனால்தான் பூஹூன்னு ஒரு பெயர் சுவாமிக்கு. பவஹா அப்படின்னு ஒரு பெயர் உண்டு பரமேஸ்வரனுடைய பெயர். கிம்வா பீயூஷ பிண்டஹா, அமிர்தத்தினுடைய ஒரு கட்டியா. அயம் உத்கத க்ஷீர நிரதேஹே, க்ஷீராப்தியிலேருந்து வெளியில
அங்க வந்து உருண்டையாயிட்டு அமிர்தத்தினுடைய உருண்டைதான் இந்த பரமேஸ்வரனா விஸ்வேஸ்வர லிங்கமா? ஆத்மாவபோத மகச கிமசௌ பிரதமாங்குரஹா. ஆத்ம ஜானம் அவபோதம் ஏற்பட்ட உடனே ஏற்பட்ட முதல் அங்குரமா இது? அங்க வந்து என்ன விதையிலிருந்து தோன்றிய மொட்டா? அங்க வந்து ஆத்மாவபோதம் ஏற்பட்ட உடனே எது முதல்ல தெரியும்னா சர்வம் பிரம்மைவன்னு ஞானம் ஏற்படும் போது பிரம்மஸ்வரூபம் அதனுடைய லிங்கமா? ததாகாரத்வமாபேதே அங்க வந்து இமிதம் லிங்க கைத்தவத்து. இல்ல பிரம்மானந்த சுகந்தோவா கிமு பிரம்மரசாயனம். பிரம்மானந்த சுகந்தா அங்க வந்து பிரம்மானந்தத்தினுடைய ஒரு உருண்டையாக அங்க வந்து அதனுடைய ஒரு வேறாக கிமு பிரம்மரசாயனம். அங்க இல்ல இது வந்து பிரம்மரசத்தினுடைய ஒரு சுரூபமா? என்னடா இது இப்படி ஒரு ஆனந்தத்தை கொடுக்கிற சுரூபமா இருக்கே, ஞானத்தை கொடுக்கறதாக இருக்கு, மோட்சத்தை கொடுக்கறதா இருக்கு, இது என்ன விதமான உருண்டை இது லிங்கமாக இங்க எனக்கு தோன்றதே அங்க வந்து அப்படின்னு யோசிக்கிறார். யோகி ஹிருத் பத்ம நிலையம் எதனாகாரம் உச்சியதே ததாகாரத்வமாபேதே கிமிதம் லிங்கைகதவத் லிங்க கைதவாது. அங்க வந்து யோகி ஹிருத் பத்ம நிலையம், யோகிகளுடைய ஹிருதயமாகிய தாமரை போன்ற ஹிருதயம். அங்க வந்து அந்த யோகிகளுடைய ஹிருதயத்துல சதா சர்வதா இருந்துட்டு இருக்கிறது பரமேஸ்வரன் நிலையம். அங்க வந்து அங்கதான் திகழ்ந்து கொண்டிருக்கார். ஏன்னா யோகிகள் யோகம்னாலே என்ன? ஈஸ்வரனை, சர்வம் ஈஸ்வரன் தான், ஈஸ்வரனுடைய ஒரு லீலையாதான் இந்த ஜெகத் இயங்கின்னு இருக்கு, அந்த ஜெகத்துல என்னுடைய காரியத்தை நான் பண்ணிட்டு இருக்கேன்ற பாவத்தோட இருக்கிறவன் கர்மயோகி. அவன் ஈஸ்வரனை தவிர வேற எதையும் நினைக்கிறது இல்லைன்ற பாவம் வச்சுட்டு இருக்கிறதுனால அவனே பக்தி யோகி. ஈஸ்வரனையே தியானம் பண்ணிட்டு இருக்கனால அவனே தியான யோகி. ஈஸ்வரனுடைய ஞானம்தான் வேணும் அப்படிங்கிறதுனால அவனே ஈஸ்வரனுடைய ஞானத்தை தேடிந்தான் தன்னுடைய கர்மாக்களை பண்ணிட்டு பக்தியை பண்ணிட்டு இருக்கான்றதுனால அவனே ஞான யோகி. அப்படி எல்லா விதமான யோகங்களும் ஈஸ்வரனை சுத்தியே இருக்கிறதுனால அவனுக்கு யோகிங்கிறவனுக்கு பக்தன்னு ஒரு பெயர் உண்டு. சாட்சாத்து அவனேதான் ஞானி. அதனால யோகி ஹிருத்பத்ம நிலையம். அப்பேற்பட்ட யோகியினுடைய ஹிருதயத்துல யார் இருக்கா? பரமேஸ்வரன் தான் இருக்கான். எல்லாம் பரமேஸ்வரன்ற பாவம் யாருக்கு இருக்கோ அவன் தான் யோகியே. அதனால அந்த யோகியினுடைய ஹிருதயத்துல வீற்றிருக்கக்கூடிய அந்த பரமேஸ்வரன் எது அனாகாரம் உச்சதே, அதுக்கு ஒரு ரூபம் இருக்கான்னா நிராகாரம், நிரவயமம், நிர்குணம், சாந்தம்னு சொல்லப்படக்கூடிய சுரூபம் தானே யோகி ஹிருதயங்கள்ல வாசம் பண்ற பிரம்மமானது. அப்படி நிராகாரமாக இருக்கக்கூடிய சுரூபம் இருக்கே, அது என்ன பண்றதான்? ததாகாரத்துவம் ஆபேதே. அது ஒரு ஆகாரத்தை எடுத்துட்டான். எடுத்து கிம் இதம் லிங்க கைத்தவா, லிங்க கைத்தத்துவத்தை இந்த லூபத்தை அடைஞ்சுடுத்தோ. எது அனாகாரமாக யோகி ஹிருதய பத்மங்கள்ல இருக்கக்கூடிய பரபிரம்மமானது இங்க சாகாரமாக விஸ்வேஸ்வர லிங்கமாக ரூபம் எடுத்து வந்திருக்கோ அதுதான் அப்படின்னு தாரணம் பண்றார் வைஸ்வானவர். பிரம்மாண்ட பாண்டமதவா நானாரத்னௌகபூரிதம் அதவா மோக்ஷ விருக்ஷஸ்ய பலம் ஏதன்ன சம்சயः. பிரம்மாண்ட பாண்டம் நானா ரத்ன ஔகபூரிதம், உலகத்துல இருக்கிற ரத்தனங்கள் எல்லாம் சேர்ந்து அதனுடைய சோபையெல்லாம் சேர்ந்து இந்த பிரம்மாண்டத்துல இருக்கிறது அத்தனையும் ஒன்றாக அது ஒரு பிரம்மாண்டமாகவே பாண்டமாக தோன்றி இருக்கோ இந்த லிங்கம். அப்படி ஜொலிச்சிருக்கு அந்த காலத்துல இருந்த விஸ்வேஸ்வர லிங்கம்.
அங்க வந்தார் அங்க இப்படி வந்தார் எல்லாம் விவரணம் இருக்கே. குட்டியா தானே இருக்கார் விஸ்வேஸ்வரர், அங்க வந்தார் அங்க வந்தார் ஒரு அடிதான் இருக்கார், அதுவும் பள்ளத்துக்குள்ள இருக்கார். இப்படி ஒரு பெரிய விதமாக இங்க வர்ணிக்கிறாரே இவர் வைஸ்வானரன் யோசிக்கப்படாது. இவர் வர்ணிச்ச காலம் எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி. அதுக்கு அப்புறம் பலமுறை அங்கிருந்த கோயில்கள், அங்கிருந்த லிங்கம் அங்க வந்தார் பலமுறை அது படையெடுப்புகள்னால அங்க வந்தார் உடைக்கப்பட்டதாக நமக்கு தெரிய வருது. இப்ப இருக்கிற லிங்கமானது புனஸ்தாபிதம் அஹல்யாபாய் ஹோல்கர்னால ஸ்தாபனம் பண்ணப்பட்டது ஒரு 200 வருஷத்துக்குள்ள. அங்க வந்தார் அதனால இங்க சொல்லப்படுற லிங்கம் விஸ்வேஸ்வரர்னு சொன்னாலே பெரிய லிங்கமாக இருந்திருக்கணும் அப்படிங்கிறது தெரியறது. அங்க வந்தார் இன்னொன்னு என்னன்னா, இதுல சொல்லப்படுற விவரணத்தை பார்க்கும் பொழுது ரொம்ப அற்புதமான லிங்கம் இருந்திருக்கணும்னு தெரியறது. ஏன்னா பிரம்மாண்ட பாண்ட மதவா நானா ரத்னௌக பூரிதம், உலகத்துல இருக்கிற அத்தனை ரத்தனங்களும் சேர்ந்து ஒரு பெரிய பிரம்மாண்ட பாண்டமா ஆகிதான் இந்த லிங்கம் வந்திருக்கோ அப்படின்னு கேட்கும் பொழுது அது ஏதோ சின்னதா ஒரு அடிக்கு பள்ளத்துல இருக்க லிங்கத்தை அப்படி வர்ணிச்சிருக்க முடியாதோ இல்லையோ. அப்போ இது ஏதோ சாட்சாத்து பளபளன்னு ஜொலிச்சின்னு இருக்கிற ஒரு பெரிய லிங்கம் ஒண்ணு, விஸ்வேஸ்வர லிங்கம் இங்க இருந்திருக்கு. அங்க வந்தார் அது இதுலேன்னு தெரியுது. அதவா மோக்ஷ விருக்ஷஸ்ய பலமே தன்ன சம்சயா, இல்ல மோக்ஷ விருட்சம் அப்படிங்கிற விருட்சத்தினுடைய பலமாக இந்த லிங்கம் நமக்கெல்லாம் கிடைச்சிருக்கோ அப்படின்னு சொல்றார். ஆனா கருப்பாதான் இருந்திருக்குன்றது அடுத்த லைன்ல தெரியறது. சொல்றார், நிர்வாண லட்சுமியா கிமத கேசபாசஸ் சுபுஷ்பயுகு அங்க வந்தார் கைவல்ய மல்லி வல்யாஹா கிம் ஸ்தபகஸ்தாவகார்த்ததா. அங்க வந்தார் இல்ல நிர்வாண லட்சுமி, மோக்ஷங்கிற அந்த லட்சுமி இருக்காளே, அந்த லட்சுமியினுடைய கேசபாசம் புஷ்பத்தோட இருக்கிறது மாதிரி இருக்கோ. அம்பாளுடைய கேசம் இருக்கே, இந்த கேசத்துல புஷ்பங்கள்லாம் அலங்கரிச்சுட்டு இருக்கும்போது அந்த கேசம் எப்படி அழகா இருக்குமோ, மோக்ஷ நிர்வாண லட்சுமியினுடைய கேசம் அப்படி இருக்கா அந்த லிங்கம். கருப்பா இருந்துட்டு அதுக்கு மேல புஷ்பம்னால அலங்காரம் செய்யப்பட்டது அப்படிதான் இருக்க போறது கேசம். அங்க வந்தார் அப்போ அந்த மாதிரியும் இருக்கு அது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா பிரம்மாண்ட பாண்ட மதவா நானாரத்னௌக பூரிதம்னு சொல்லும் பொழுது ரத்னங்களால் மாதிரி ஜொலிக்கிறதுன்றதையும் பார்த்தோம். அதே சமயத்துல நிர்வாண லட்சுமியினுடைய கேசபாசம் மேல புஷ்பம் போட்டிருக்கிற மாதிரி இருக்கேன்னு இன்னொரு விதமான உபமானம் சொல்லப்படுறதுனால அங்க வந்தார் ஒருவேளை அது கருப்பாகவே இருந்து கொண்டு அப்படி ரத்னங்கள் மாதிரி ஜொலிக்கிறதாக இருந்திருக்குமோ அப்படின்னு யூகிக்க முடியாது. கைவல்ய மல்லி வல்யாஹா கிம் ஸ்தபகஸ்தாவகார்த்ததா. அங்க வந்தார் கைவல்ய மல்லி வல்லி அப்படின்னு, கைவல்யம் என்ற ஒரு மல்லிகை பூ அதனுடைய கொடி, அத கைவல்ய மல்லி வல்யாகான்னு போடுறார். கைவல்யம்னா மோட்சம்னு அர்த்தம். கேவலஸ்ய பாவகா கைவல்யம், ஒருமை, ஒன்றானவன், ஒருவில் இரண்டானவன் சொல்றோம் இல்லையா பாட்டுல. ஒன்றானவன் தானே ஏகம் பிரம்ம. அங்க வந்தார் சர்வம் பிரம்மைவ சர்வம் கலு இதம் பிரம்ம நைஹ நானாஸ்தி கிஞ்சன அப்படின்லாம் சொல்றது வேதம். கேவலோ நிர்குணஹா நிர்குணஸ்ச அப்படின்னு கேவலம்ன்ற வார்த்தையானது பிரம்மத்தை தான் குறிக்கிறது. கைவல்யம் கேவலஸ்ய பாவகா, அப்படி இருக்கக்கூடிய மல்லிவல்யாக, அப்படி அந்த கைவல்ய ஸ்வரூபமான மல்லிகை கொடி, அந்த கொடிதானா அது? அந்த கொடியில இருக்கிற புஷ்பங்களா? கைவல்ய மல்லி வல்யாக கிம் ஸ்தபகா ஸ்தாபகார்த்ததா. அந்த கைவல்ய மல்லி எதுவானது? ஸ்தாபகா அர்த்ததா. யாரு ஸ்தவம் பண்றாளோ அவளுக்கு புருஷார்த்தத்தை கொடுக்கக்கூடியது. அப்படி ஸ்தபக மகரந்த ஸ்ருதிஜரி அப்படின்னு
ஸ்தபகம்னா புஷ்பம். அங்க வந்து அதனுடைய கைவல்ய மல்லி வல்யாக ஸ்தவகா ஸ்தாவகார்த்ததா. அங்க வந்து ஸ்தவம் பண்றவாளுக்கு, ஸ்தோத்திரம் பண்றவாளுக்கு புருஷார்த்தங்களை கொடுக்கக்கூடியதாகிய அங்க வந்து கைவல்ய மல்லி வல்லி புஷ்பமோ அப்படின்னு ஸ்தோத்திரம். நிர்வாண லக்ஷ்மியா கிமத கேசபாசஸ்ஸு புஷ்பயுக்கு கைவல்ய மல்லி வல்யாக கிம் ஸ்தபக ஸ்தாவகார்த்ததா. ரொம்ப அற்புதமான ஸ்லோகங்கள் இது எல்லாமே. அங்க வந்து நிஸ்ரேய சஸ்ரியா கிம் வா ஆனந்த கிரீடன கந்துகா அபவர்கோ தயாத்ரேஹே கிமுதியாய சுதாகரா. நிஸ்ரேயச ஸ்ரியா. அங்க வந்து நிஸ்ரேயஸ்ரீ. நிஸ்ரேயசம்னா மோட்சம். அங்க வந்து நிஸ்ரேயசம்ன்ற மோட்சத்தை கொடுக்கக்கூடிய மோட்சமாகிய தனம், அதான் நிஸ்ரேயஸ்ரீ. அங்க வந்து அந்த மோட்சத்தை கொடுக்கக்கூடிய தனமாது இல்ல ஆனந்த கிரீடன கந்துகா. அங்க வந்து ஆனந்த கிரீட, ஆனந்தமா விளையாடக்கூடிய பந்தா. ஏன்னா இது நம்மளதான விளையாட வைக்கிறது இந்த பந்து. நிஸ்ரேயஸ்ரீயா கிம்வா ஆனந்த கிரீடன கந்துகா அபவர்க உதயாத்ரேஹே. அத்ரி மலையிலிருந்து, அங்க வந்து அபவர்க்க மலை அப்படின்ற மலையிலிருந்து அங்க வந்து எழும்புகின்ற உதயா கிம் உதியாய சுதாகரா. உதிக்கின்ற சந்திரமாவா, சுதா சந்திரனா. அபவர்க்கம், அபவர்க்கம்னா மோட்சம். மோட்சத்திலேருந்து அங்க வந்து உதிக்கின்ற சந்திரனா அப்படின்னு இந்த லிங்கத்தை பார்த்து கேட்கிறார். இதுவா அதுவான்னு. இது ஒரு விதமான ஸ்தோத்திரம் தான், வேற ஒண்ணும் இல்லை. பகவத் ஸ்வரூபத்தை இப்படி ஆனந்திக்கிறார். சினிமா பாட்டுலாம் வருமே, அங்க வந்து பாடுவது கிளியா, அங்க வந்து பாடுவது கிளியா இல்லை வரும். அந்த மாதிரி இதுவோ அதுவோ அதுவோன்னு அந்த மாதிரி இங்க இந்த மாதிரி இது இந்த பகவத் ஸ்வேஸ்வரனுடைய ரூபம் அங்க வந்து பிரமிப்ப ஊட்டக்கூடிய ஒவ்வொரு விஷயமா சொல்லிட்டு வர்றார். எதெல்லாம் நமக்கு ஆனந்தத்தை கொடுக்குமோ பிரமிப்பை கொடுக்குமோ அப்படி விஷயத்துல ஒண்ணாது. ஏன்னா அந்த மாதிரிதானே இருக்கு. இது சாதாரண ஒரு லிங்கம் மாதிரி தெரியலையே அப்படிங்க. சம்சார மோக திமிர அங்க வந்து விதுர கிம சௌரபிஹி அங்க வந்து கிமு கல்யாண ரமணி ரம்ய சிருங்கார தர்ப்பணஹா. சம்சார மோகம் அப்படிங்கிற அங்க வந்து இந்த கடல்ல, இந்த இருட்டுல, திமிரம்னா இருட்டு, அந்த இருட்டை நீக்கக்கூடிய சூரியனா கிம சௌரபிஹி. அங்க வந்து அப்படி ஒரு பிரகாசத்தை கொடுக்கறது. அப்படியோ இல்ல அபவர்கோதயாத்ரேஹே, அது இல்ல கிமு கல்யாண ரமணி ரம்ய சிருங்கார தர்ப்பணஹா. இல்ல இந்த அழகான மங்களத்தை கொடுக்கக்கூடிய அம்பாளுடைய அங்க வந்து சிங்காரத்தை காண்பிக்கக்கூடிய ஒரு கண்ணாடியா. அங்க வந்து ரொம்ப அழகா இருக்கிற கண்ணாடி. அப்போ இதுல இருந்து ரொம்ப நிச்சயமா தெரியறது பளபளத்துன்னு இருந்திருக்கு. எங்க வந்து ஜொலிக்கிறது, அதை சுத்தி ஆபரணங்கள், புஷ்பங்கள் அங்க வந்து இதெல்லாம் சாத்தி இருக்கும் பொழுது, ஏன்னா தர்ப்பணத்துக்கு சமமாக கண்ணாடி, முகம்பாக்கிற கண்ணாடிக்கு சமமாக இங்க சொல்லப்படுறது. ஏற்கனவே நாராரத்னௌகம்னு சொல்லப்பட்டது. அங்க வந்து அதனால அப்படிதான் இருந்திருக்கு அந்த லிங்கம். அப்போ ஆஜ்ஞாதம் ந பவேதன்யத் சர்வேஷாம் தேகதாரிணாம் அநேக கர்ம பீஜானாம் பீஜபூரோயம் அத்புதா விஸ்வேஷாம் விஸ்வபீஜானாம் கர்மாக்கியானாம் லயோகதா அஸ்மின் நிர்வாணதே லிங்கே விஸ்வலிங்கமிதம் ததா. எனக்கு புரிஞ்சு விடுத்து இது என்னன்னு. இது வேற ஒண்ணும் இல்ல. கர்மாக்கியானாம்
விஸ்வேஷாம் விஸ்வபீஜானாம் கர்மாக்கியானம். ஆக்ஞாதம் எனக்கு தெரிஞ்சு போயிடுத்து பவேத் அந்நியத் சர்வேஷாம் தேகதாரிணாம். இங்க இருக்கக்கூடிய உயிர்கள் எல்லாத்திற்கும் எல்லாம் அநேக கர்ம பீஜானாம் பீஜ பூர்வோயம். கர்ம பீஜம் எத்தனையோ ஜீவன்கள் இருக்கு. அந்த கர்ம பீஜத்தினுடைய பூரிதமாக இருக்கக்கூடிய ஒரு பழம், அங்க வந்து பல கொட்டை இருக்கக்கூடிய ஒரு பழம் இருக்கும் இல்லையா, மாதுளம்பழம் மாதிரி. அங்க வந்து அந்த மாதிரி ஒரு பழம் எல்லா கர்ம பீஜத்தையும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக இருக்கு. இதுதான் இந்த ரூபம். அங்க வந்து ஏன்னா தாத்பரியம் அது. அங்க வந்து உலகம் முழுக்க சேர்ந்ததோட லிங்கம் இது அப்படின்னு சொல்றோம். உலகம் முழுக்கன்னா என்ன? அத்தனை ஜீவராசிகள் சேர்ந்தது தானே உலகம். ஜீவராசிகள் ஏன் உருவாயிருக்கு? கர்மாவனால உருவாயிருக்கு. அப்ப அத்தனை கர்மாவினுடைய சுரூபமாக இருக்கக்கூடிய ஜீவராசிகளினுடைய சமூகம் ஈஸ்வரன். அங்க வந்து அதான சர்வாத்மா அப்படிங்கிறதுக்கான தாத்பரியம். சர்வமாக இருக்கார். சர்வ ஆத்மா மட்டும் இல்ல, அந்தர்யாமின்னு சொல்லிட்டேன்னா அப்ப வெளியில இருக்கிறது என்னன்னு ஆயிடுறது இல்லையோ. இல்லாம எல்லாம் ஈஸ்வரன் தான். அங்க வந்து அதனால அநேக கர்ம பீஜானாம் பீஜ பூரோயம் அத்புதா விஸ்வேஷாம் விஸ்வபீஜானாம் அங்க வந்து கர்மாக்கியானாம் லயோகதா. அங்க வந்து எல்லா இதுக்கு ஏன் விஸ்வலிங்கம்னு பெயர்? அங்க வந்து அஸ்மின் நிர்வாணதே லிங்கே விஸ்வலிங்கமிதம். ஏன் இதுக்கு விஸ்வலிங்கம்னு பெயர்? ஏன்னா நிர்வாணதா, எல்லாருக்கும் மோட்சத்தை கொடுக்கறது. எப்படி கொடுத்து என்ன பண்றதுன்னா விஸ்வ பீஜானாம் லயஹா, உலகத்துல இருக்கக்கூடிய கர்ம பீஜங்கள் எல்லாத்தையும் அங்க லயத்தை ஏற்படுத்துறது. அதான் பிரளயம் ஏற்படுறது. விஸ்வேஷாம் விஸ்வ பீஜானாம் கர்மாக்கியானாம் லயா. எங்க எல்லா கர்மாக்களும் லயத்தை அடையிறதோ, பிரளய காலத்துல லயத்தை அடையிறதோ, சுரூபமாகவும் லயத்தை அடையிறது. பிரளய காலத்துக்கு லயத்தை அடையிறது இல்ல. ஞானம் ஏற்பட்டா அந்த ஞானம் ஏற்படும் பொழுதே இதெல்லாம் சுரூபத்துல லயம் அடைஞ்சிடுறது. எப்படி லயம் அடையிறது? அஜ்ஞானத்தினாலதான் அது தெரிஞ்சுது அப்படிங்கிற ஞானம் ஏற்படும் பொழுது. எதனால அந்த ஞானம் ஏற்படுறது? ஈஸ்வர சுரூப திருஷ்டி ஏற்படுறதுனால அந்த ஞானம் ஏற்படுது. அதனாலதான் ஈஸ்வரன் வாங்கிக்கிறார் அதன்னு நம்ம சொல்ல முடியும். வெறும்னு ஒரு ஞானம் ஏற்பட்டு அதனால அது போயிடுச்சுன்னா அப்ப ஈஸ்வரன்ட்ட லயமாச்சுன்னு எப்படி சொல்லுவ? ஈஸ்வரன்ட்ட லயமாச்சுன்னு ஏன் சொல்ல முடியறதுன்னா, ஈஸ்வர ஸ்வரூப ஞானம் ஏற்படும் பொழுதுதான் இந்த கர்ம பீஜமான அஜ்ஞானம் போகிறது. புண்ணியபாவத்துக்கு பீஜம் என்ன? அஜ்ஞானம். அஜ்ஞான காம கர்ம, அவித்யா காம கர்மன்னு சொல்றோம். அப்போ கர்ம போகணும்னா காமம் போகணும், காமம் போகணும்னா அவித்யை போகணும். ஏற்கனவே பண்ண கர்மா எப்படி போகும்னா, அவித்யை போச்சுன்னா கர்த்தாவே போயிடுறான், போக்தாவே போயிடுறான். கர்த்தா போக்தா இருந்தா தானே புண்ணிய பாபம். கர்த்தா போக்தாவே இல்லைங்கிற பொழுது அங்க கர்மா இல்லாம போகிறது சுவாபாவிகம். இப்ப ஈஸ்வரன்ட்டு தான் லயமாச்சினாருது. ஈஸ்வர சுரூபம் தானே ஞானம். ஈஸ்வர சுரூப ஞானம் தானே ஞானம். அதனால விஸ்வேஷாம் விஸ்வபீஜானாம் கர்மாக்கியானாம் லயஹா கதஹா அஸ்மின்னு நிர்வாணதே லிங்கம் லிங்கே விஸ்வலிங்கம் இதம் ததா. இந்த நிர்வாணத்தை குடிக்கக்கூடிய லிங்கத்துலதான் இதெல்லாம் லயமாகிறதுங்கிறதுனால இதுக்கு விஸ்வலிங்கம். சாட்சாத் பரபிரம்மன் தான். வேற எப்படி சொல்ல முடியும்? பரபிரம்மன் தான் இந்த லிங்கமாக இருக்கு அப்படிங்கறதா இதனுடைய தாத்பரியம். மம பாக்யோதயேனைவ நாரதேன மகர்ஷினா ததாகத்ய ததோக்தம் யத் கிருதகிருத்யோஸ்மியஹம் ததஹ. நாரத மகாமுனிவர் இந்த பாக்கியத்தை எனக்கு கொடுத்தார். மம பாக்யோதயேன ஏவ நாரதேன மகர்ஷினா ததாகத்ய ததோக்தம். அவர் என்கிட்ட இங்க போய் பார் அப்படின்னு சொல்ற அவர் அப்படி நேரடியா சொல்லலைன்னாலும் அவர் இந்த விஷயத்த சொன்னதுனால தானே
இந்த கிருத்தகிருத்தியத்துவத்தை நான் அடைஞ்சேன் அங்க வந்தார் அங்க வந்தார் அப்படின்னு ஆனந்தப்படுறார். இதி ஆனந்தாமிருத ரசைர் விதாய சகிபாரணம் அங்க வந்தார் ததசுபே அகனி சம்ஸ்தாப்ய லிங்கம் சர்வஹிதப்ரதம். அங்க வந்தார் அங்க வந்தார் அங்க வந்தார் அங்க வந்தார் ஆனந்தாமிருத ரசைஹி விதாய, அந்த ஆனந்தம்ன்ற அந்த அமிர்தம் இருக்கே, அங்க வந்தார் அந்த அமிர்தத்தை எல்லாத்தையும் சேர்த்து அங்க வந்தார் தண்ணீராகவும் வருது. அங்க வந்தார் அது எல்லாத்தையும் சேர்த்து அவர் என்ன பண்றார், அங்க வந்தார் அங்க வந்தார் அங்க வந்தார் பாரணம் பண்ணி அங்க வந்தார் 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 அடுத்த நாள் பகல்ல ஒரு லிங்கத்தை ஸ்தாபனம் பண்றார். சர்வஹிதப்ரதம் லிங்கம் சம்ஸ்தாபிய, எல்லா ஹிதத்தையும் பண்ணக்கூடிய லிங்கத்தை ஸ்தாபனம் பண்றார். அக்னீஸ்வரர்னு பேர். அங்க வந்தார் அங்க வந்தார் சாட்சாத் பரமேஸ்வரனே அந்த அக்னீஸ்வரரை பூஜை பண்றது மகா விசேஷம்னு சொல்ல போறாரு. இப்போ அங்க வந்தார் அந்த லிங்கத்தை ஸ்தாபனம் பண்றார் வைஸ்வானர். ஜக்ராக நியமான் கோரான் துஷ்கரான் அகிருதாத்மனாம் அஷ்டோத்தர சதை கும்பை பூர்ணைஹி கங்காமிருத திரவைஹி சம்ஸ்நாப்ய வாசசா பூதைஹி பூதாத்மா பிரத்யகம் சிவம். அப்படி ஸ்தாபனம் பண்ண அந்த லிங்கத்தை மிக கடினமான நியமங்கள்லாம் துஷ்கரான் அகிருதாத்மனாம் ஜக்ராக கோரான் நியமான், ரொம்ப கோரமான நியமங்களை அங்க வந்தார் அங்க வந்தார் ஃபாலோ பண்ணி அனுசரிச்சு பூஜைகள் பண்ணாலாம். அகிருதாத்மாக்கள்னால தன்னுடைய இந்திரியங்கள்ல நியமனம் இல்லாதவர்களால பண்ண முடியாத அளவுக்கு நியமங்களை அனுசரிச்சு அனுஷ்டித்து இந்த லிங்கத்துக்கு பூஜை பண்ணிட்டு வரார். கங்கா ஜலத்ன அஷ்டோத்தர சதைஹி கங்காமிருத திரவைஹி கும்பைஹி பூர்ணைஹி, 108 குடம் கங்கா ஜலம். அதனால ஸ்நானம் பண்ணி வச்சார் லிங்கத்துக்கு. இந்த லிங்கத்தை பிரதிஷ்டை பண்றது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டது காசியில. அந்த காசியில காசி கண்டத்து ஆரம்பத்திலேயே நம்ம பார்த்தோம். அங்க வந்தார் அங்க வந்தார் அங்க வந்தார் அங்க வந்தார் அங்க வந்தார் லிங்க ஸ்தாபனம் அங்க ரொம்ப வந்தார் விசேஷம் காசியில. அதனாலதான் இன்னைக்கும் ஏகப்பட்ட லிங்கங்கள் காசியில எங்க பார்த்தாலும் இருக்கு. அங்க வந்தார் அங்க வந்தார் அங்க வந்தார் இவர் தாம் பங்குக்கு ஒரு முக்கியமான லிங்கத்தை ஸ்தாபிதம் பண்றார். அங்க வந்தார் சம்ஸ்தாப் பண்ணி அத கங்கையால ஸ்நானம் பண்ணி வைக்கிறார். அங்க வந்தார் வாசசா பூதைஹி பூதாத்மா, அங்க வந்தார் ஜலத்துல துணியும் போட்டு அங்க வந்தார் அங்க வந்தார் அங்க வந்தார் அங்க வந்தார் அது பிரத்யகம் சிவம் நீலோத்பலமயீம் மாலாம் சமர்ப்பியதி. அங்க வந்தார் அங்க வந்தார் தினம் ஸ்நானம் பண்ணி பகவானுக்கு அபிஷேகம் பண்ணி வச்சு நீலோத்பலம், அங்க வந்தார் நீல தாமரைகள், லில்லி ஆக்சுவலி, அதனால ஆன மாலையை கோத்து அங்க வந்தார் அங்க வந்தார் சமர்ப்பேதி சோ அன்வகம். அங்க வந்தார் அங்க வந்தார் அங்க வந்தார் தினம் சமர்ப்பணம் பண்றார். எப்படிப்பட்ட எத்தனை புஷ்பங்களால் ஆன மாலை அப்படிங்கறது சொல்றது. அஷ்டாதிக சகசிரைஸ்து சுமனோபிர் விநிர்மிதம். அங்க வந்தார் அங்க வந்தார் 1008 புஷ்பங்களாலான மாலைகளால தொடுத்து சாத்தினாராம். சபக்ஷார்த்தேன ஷண்மாசம் கந்த மூல பலாசனா. என்னென்ன மாதிரி விரதங்களை ஏற்படுத்தின்றார். அங்க வந்தார் அங்க வந்தார் அங்க வந்தார் பக்ஷார்த்தேன ஷண்மாசம், அங்க வந்தார் 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 அர்த்தபக்ஷம் 7 நாள். அங்க வந்தார் கந்தமூல பலாசனா, அங்க வந்தார் அங்க வந்தார் கந்தமூல பழத்தை மட்டும் ரூட்டை மட்டும் சாப்பிட்டு 6 மாசம் 7.5 நாளைக்கு ஒரு தடவை அங்க வந்தார் கிழங்க சாப்பிட்டாராம். அப்படி 6 மாசம். அதுக்கப்புறம் ஷீர்ண பர்ண ஷண பக்ஷே துவா ஷண்மாசம் பபூவச்சா. அங்க வந்தார் அங்க வந்தார் அங்க வந்தார் உதிர்ந்த இலை ஷீர்ண பர்ண அஷண
உதிர்ந்த இலைய சாப்பிட்டாராம் பட்சத்துக்கு ஒரு தடவை, 15 நாளைக்கு ஒரு தடவை. இப்படி ஒரு 6 மாசம் தபசு. ஷண்மாசம் வாயுபக்ஷோ அபூத். 6 மாசம் வெறும் காத்த மட்டும் சாப்பிட்டாராம், அங்க ஒன்னும் வந்து சாப்பிடல. அடுத்தது ஷண்மாசம் ஜலபிந்து புக்கு. 6 மாசம் வெறும் ஜலபிந்து அங்க வந்து நீர் துளிய சாப்பிட்டாராம். ஏவம் வருஷத்வயம் தஸ்ய வெதிக்ராந்தம் ததாசதா. அப்படி 2 வருஷம் தபஸ் பண்ணார். பண்ணி முடிச்ச உடனே 12வது வயசு ஆயிடுத்தான் அவருக்கு. ஜன்மதோ 12 வருஷே தத்வஜோ நாரதேரிதம். நாரதர் சொன்ன அங்க அந்த வந்து 12வது வயசு ஆயிடுத்து. அங்க வந்து ஆன உடனே இவ்வளவு தபஸ் பண்ணார், பரமேஸ்வரன் நோக்கி தபஸ் பண்ணார். யாரு வந்தான்னா சத்யம் கரிஷ்யன் இவ தமபியகாத் குலிஷாயுதா. அங்க வந்து அங்க வந்து அங்க வந்து குலிஷாயுதன் மின்னல் அங்க வந்து ஆயுதத்தை ஏந்திய தேவேந்திரன் ஆவிர்பவிக்கிறான். அங்க வந்து இவர் பிரயத்தனம் பண்ணி பரமேஸ்வரன் ஆராதிக்கும் பொழுது இந்திரன் வந்துட்டான். ஆனா மின்னல் தாக்கும் இவனை அப்படிங்கறது சொல்லப்பட்டிருக்க. அங்க வந்து அதனால அவன் வந்துதான் ஆகணும், அப்பதான் அது நடக்கும். 12 வயசு ஆயிடுத்து. உவாச்ச ச வரம் ப்ரூஹி தத்மி தன் மனசி ஸ்திதம். மனசுல என்ன இருக்கோ கேளு, நான் உனக்கு வரத்தை கொடுக்குறேன். அகம் சதக்ரதுகு விப்ர. அங்க வந்து அங்க வந்து அங்க வந்து நான் தான் சதக்ரது அங்க வந்து ஆகிய இந்திரன். அங்க வந்து அங்க வந்து பிரசன்னோஸ்மி சுபவிரதைஹி. நீ பண்ண சுப விரதங்கள்னால நான் ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சிருக்கேன். அதனால வரத்தை கேளு. இத்யாகர்ணிய மகேந்திரஸ்ய வாக்கியம் முனிகுமாரகா உவாச்ச மதுரம் தீர கீரவன் மதுராட்சரம். அங்க வந்து இத கேட்டுட்டு அங்க வந்து அந்த முனிகுமாரர் அங்க வந்து அங்க வந்து கிளிக்கு சமமான அங்க வந்து ஒரு குரலோடு தன்னுடைய வரத்தை கேட்டாராம். மகவன் விருத்திரகத்ரோ. ஹே மகவா, விருத்தனுடைய சத்ரு, விருத்தரனை எதிர்க்கிறா, சண்டை போட்டு இருக்கான்றதை நம்ம பார்த்தோம் ஏற்கனவே. வாம் ஜானே குலிஷபாணினம். நீ கையில மின்னல வச்சுட்டு இருக்கேன்னு தெரியறது. நாகம் ரிணே வரம் தொத்தகா. ஆனா அதனால நீ இந்திரன்றது எனக்கு தெரியறது. ஆனா உங்ககிட்ட நான் வரம் கேட்க மாட்டேன். நாகம் ரிணே வரம் தொத்தகா சங்கரோ வரதோஸ்திமே. எனக்கு பரமேஸ்வரன் தான் வரத்தை கொடுக்கணும், அவரை தவிர வேற யார்கிட்டையும் வரம் கேட்கறது இல்ல. என்னுடைய சுவாமி அவர்தான் சொல்றா. இந்திர உவாச்ச நமத்த சங்கரோ அஸ்தி அன்யஹா தேவதேவோஸ்மியகம் சிஷோ விஹாய பாலிஷத்வம் தொம் வரம் யாச்சஸ்வ மாம் வரம். ஏ சிறுவனே, சிஷோ, என்ன தவிர சங்கரன் ஒண்ணும் கிடையாது. நமத்தஹா சங்கரஹா அஸ்தி அன்யஹா. எல்லாம் நான் தான் சங்கரன். அதனால நீ எங்கிட்டயே கேளு. தேவதேவஹா அஸ்மி அகம் சிஷோ. நான் தான் தேவர்களுக்கெல்லாம் தேவனாகிய இந்திரன். அப்போ மகாதேவன் சொல்லப்படக்கூடிய சங்கரன் நானா தானே இருக்க முடியும். அவரும் தேவதேவர், நானும் தேவதேவர்னா 2 பேர் எப்படி இருக்க முடியும்? அதனால குழந்தைத்தனத்தை விட்டுட்டு விஹாய பாலிஷத்துவம் வரம் யாஜஸ்வ, எங்கிட்டயே கேளு, நான் கொடுக்கறேங்கிறான் இந்திரன். பிராமண உவாச்ச. முனிகுமாரர் ஆகிய பிராமணர் சொல்றார். பிராமணர் முனிகுமாரர் என்ன முனி எல்லாம் இங்க ஒரே ஒண்ணுக்கு ஒண்ணு வேறில்லை அப்படிங்கிறதாக தான் இங்க உபயோகமாறுது. பரியாய பதங்கள்னு சொல்றோமே, அது மாதிரிதான் தெரியறது. பிராமண உவாச்ச கச்சாஹல்யாபதே சாதோ கோத்ராரே பாகசாசன. ந பிரார்த்தையே பசுபதேரண்யம் தேவாந்தரம் ஸ்புடம். கச்ச அப்படிங்கிறான், அப்படிங்கிறார் அவர் வைஸ்வானர். கிளம்புப்பா நீ, உங்ககிட்ட நான் கேட்க போறதில்ல. நீ அஹல்யாபதி. அஹல்யாபதி யார்? அத்திரி தானே, இவங்கானா? அதான் நமக்கு தெரியுமே அஹல்யா கதை. அதனால அஹல்யாட்ட தவறு பண்ணவன். அதனால அஹல்யாபதே அசாதோ கோத்ராரே, சாதுத்துவம் இல்லாதவன் நீ.
அங்க வந்து கோத்திரர்களுடைய எதிரி. அங்க வந்து அங்க வந்து கோத்திரம்னா மலைக்கும் கோத்திரம்னு பேர் உண்டு. பாக்கசாசன பாக்கன சம்ஹாரம் பண்ணவர். அங்க வந்து அங்க வந்து அங்க வந்து ந பிரார்த்தையே பசுபதேஹே அந்யம். அங்க வந்து அங்க வந்து அங்க வந்து அங்க வந்து அங்க வந்து பசுபதியை தவிர வேற யாருக்கிட்டையும் நான் பிரார்த்திக்க மாட்டேன். தேவாந்தரம் ஸ்புடம். எப்பேற்பட்ட தேவனா இருந்தாலும் எப்படிப்பட்ட சுவாமியா இருந்தாலும் கொள்ளேன் மாலயன் அங்க வாழ்வு கொடிகடினும் அங்க வந்து எனது அடியாரோடல்லால் அப்படின்னு பாடுறார் தேவாரத்துல. உள்ளேன் பிற தெய்வம் உன்னை அல்லாது எனது உத்தமனேன். உன்னை தவிர வேற தேவதையெல்லாம் நான் பிரார்த்திக்க மாட்டேன் அப்படின்னு தேவாரம் இருக்கு. அந்த மாதிரி இங்க இவன் பரமேஸ்வரனை தவிர யாரையும் நான் பிரார்த்திக்க மாட்டேன். இதி தத்ய வச்சஸ்ருத்வா குரோத சம்ரக்த லோச்சனஹா. கோபம் வந்துட்டு தான் இந்திரனுக்கு. உத்தியமிய குலிஷம் கோரம் பீஷயாமாச பாலகம். கையில இருக்கிற குலிஷாயுதத்தினால தூக்கி அவனை வந்து அடிக்கிறாராம், அடிக்க போறார். அங்க வந்து என்ன ஏன்னா இதுதான் இந்த 12வது வயசுல வர வேண்டியது வந்துடுத்து. நேரடியா மின்னல் தாக்கல, இந்திரனுடைய கையில இருக்கிற மின்னல் தாக்குறது. அங்க வந்து சதிருஷ்டுவா பாலகோ வஜ்ரம் வித்யுத் ஜுவாலா சதாகுலம். அங்க வந்து அத பார்த்துட்டு அந்த வஜ்ரத்தை அங்க வந்து பாக்குறான். 100 மின்னல்களுடைய ஒளி சதாகுலம் இருக்கிறத அந்த பையன் பாக்குறான். வைஸ்வானரர் பார்க்கிறார். பார்த்துட்டு ஸ்மரன் நாரத வாக்கியம் சமு மூர்ச்ச பய விக்லலஹா. நாரதருடைய வார்த்தை ஞாபகம் சொல்லிட்டு, ஆஹா முடிஞ்சு போச்சு என்னுடைய இது ஜென்மா, என்ன இதுதான் நாரதர் சொல்லியிருக்காருன்னு சொல்லி மயக்கம் போட்டு விழுந்துட்டானா. பய விக்லலஹா. அங்க வந்து பயத்தினால பயம் ஜாஸ்தியாகி மூர்ச்சித்தான். மூர்ச்சித்த உடனே அத்த கௌரி பதி சம்பு ஆபிராசி சமோனுதா. அங்க வந்து அங்க இருக்கிற இருட்ட நீக்கி விட்டு சாட்சாத் சம்புவாகிய பரமேஸ்வரன் கௌரிபதி அங்க தோன்றினார். தோன்றி சொல்றார், உத்திஷ்டோத்திஷ்ட பத்ரந்தே ஸ்பர்ஷை சஞ்சீவயன் இவ. அங்க வந்து எழுந்துகோ எழுந்துகோ அப்படின்னு. உத்திஷ்ட பத்ரந்தே உனக்கு மங்களம் உண்டாகட்டும். பத்ரம்னா மங்களம், பத்ரந்தே அஸ்துன்னு அர்த்தம். தமிழ் படத்தெல்லாம் வருவேன் மங்களம் உண்டாகட்டும் மாதிரி பத்ரந்தேன்னு சொல்றார். உத்திஷ்டோத்திஷ்ட பத்ரந்தே ஸ்பர்ஷை சஞ்சீவயன் இவ. ஸ்பர்ஷத்தினால அவனுக்கு உயிர்ப்பிக்கிறதாக பண்ணி எழுந்து வைக்கிறார். அங்க வந்து உன்மீலிய நேத்திர கமலே சுப்தே இவ திவாக்ஷயே அபஷ்யத் அக்ரே சோத்தாய சம்பும் அர்க்கசதாதிகம். அங்க வந்து பாலே லோச்சனம் ஆலோக்கிய கண்டே காலம் ரிஷத்வஜம் வாமாங்க சன்னிவிஷ்டாத்ரிதனயம் சந்திரசேகரம். அங்க வந்து கபர்தேன விராஜந்தம் திரிசூலா ஜகவாயுதம் ஸ்புரத் கற்பூர கௌராங்கம் பரிணத்த கஜாஜினம். பரிஜ்ஞாய மகாதேவம் குருவாக்கியத ஆகமாத் ஹர்ஷவாஷ்பாகுல சன்னகண்டோ ரோமாஞ்ச கஞ்சுகா. கண்ணை திறந்து பாக்குறானா. உண்மையில்ய நேத்திர கமலே, 2 கண்ணும் திறந்து பார்க்கலாம். தூங்கி எழுந்தவன் மாதிரி. எதிர்க்க யார் தெரியறா? அபஷ்யதக்ரே, கண்ணுல எதிர்க்க தெரியறது யாருன்னா சம்பும் சாட்சாத் பரமேஸ்வரன் தெரியறாராம். அர்க்க சதாதிகம், 100க்கு மேற்பட்ட சூரியன்கள் ஒன்னா சேர்ந்து பிரகாசிக்கிற மாதிரி பிரகாசம். பாலே லோச்சனம், நெத்தியில ஒரு கண்ணு. கண்டே காலம், கழுத்துல காலகூட விஷம், அலாகல விஷம் தெரியறதாம் நீல வர்ணமாக. ரிஷத்வஜம், ரிஷபத்தினுடைய கொடி இருக்கான். வாமாங்க சன்னிவிஷ்டாத்ரிஜனயம், அங்க வந்து வாமபாகத்துல சாட்சாத் பரமேஸ்வரி அம்பாள் இருக்கா. சந்திரசேகரம், தலையில சந்திரன் சூடின்னு இருக்கார். கபர்தேன விராஜந்தம், ஜட்டையோடு கூட இருக்கார். திரிசூல ஜகவாயுதம், திரிசூலா ஜகவாயுதம், திரிசூலம் மான் மழு முதலானவைகளை தரிச்சின்றிருக்கார். ஸ்புரத் கற்பூர கௌராங்கம், தேகம் சகஜவேர்னு இருக்கு. பரமேஸ்வரன் சுத்த ஸ்படிக தேகம். அங்க வந்து
கஜாஜினம் சுத்தி அங்க வந்தார் யானையினுடைய தோலை போட்டு இருக்கார். பரிஜ்ஞாய மகாதேவம் குருவாக்கியா. அப்பேற்பட்ட ஒரு ரூபம் எதிர்க்க நின்ன உடனே ஆஹா, மகாதேவனாகிய பரமேஸ்வரன் தான் வந்துட்டார். குருவனுடைய வாக்கியம் அதுல நமக்கு ஞாபகம் வருதே. சாட்சாத் பரமேஸ்வரன் எதிர்க்க தோன்றிட்டார்ன்றத புரிஞ்சுட்டாரா. அங்க ஹர்ஷ வந்தார் பாஷ்ப குல சன்னகண்டா ரோமாஞ்ச கஞ்சுகா. அங்க வந்தார் ஹர்ஷபாஷ்பம் சந்தோஷத்தினால கண்ணிலிருந்து ஜலம் சொற்றதாம். அங்க வந்தார் அங்க வந்தார் அது அங்க வந்தார் மட்டுமல்லாமல் அங்க வந்தார் அங்க வந்தார் அங்க வந்தார் அங்க வந்தார் அங்க வந்தார் அங்க வந்தார் ரோமாஞ்ச கஞ்சுகா. உடம்புல மயிர் கூச்செறியறது. அங்க வந்தார் அங்க அப்படி வந்தார் சுவாமியே எதிர்க்க வந்துட்டாருன்னு உடனே க்ஷணம் ஸ்தகிதவத் அஸ்தௌ. அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறாராம். அங்க வந்தார் சித்திர கிருத்ரிம் அபுத்திரகா அங்க வந்தார் யதா ததா சுசம்பன்னஹா விஸ்மிருத்ய ஆத்மானமேவச்ச ந ஸ்தோதும் ந நமஸ்கர்த்தும் கிஞ்சித் விஜ்ஞப்துமேவச்ச யதாசன சசாங்காலந்தா ததாஸ்மின் அஸ்மித் வா ஆக சங்கரஹா. என்ன சொல்றதுன்னு தெரியலையா அவனுக்கு. அங்க வந்தார் அங்க வந்தார் அங்க வந்தார் அங்க வந்தார் அங்க வந்தார் உறைஞ்சு போய் அங்க வந்தார் சித்திர கிருத்திம புத்திரகா படத்துல வரைஞ்ச ஒரு பையன் மாதிரி உறைஞ்சு போய் நிக்கிறான். அங்க வந்தார் எல்லாத்தையும் மறந்து போயிடுத்து. ஸ்தோத்திரம் பண்ணல, நமஸ்காரம் பண்ணல, இன்னும் எதுவும் பண்ணாம உறைஞ்சு போய் நிக்கிறார். அதே பரமேஸ்வரன் இந்த குழந்தைய பார்த்து சொல்றாராம், சிசோ கிருஹபத் ஈஸ்வரவாச்ச சிசோ கிருஹபதே. ஏ சிஷோ, ஏ கிரகபதே, கிரகபதியான குழந்தாய் அப்படின்னு கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறார். நாளைக்கு பேசுவார், பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். அங்க வந்தார் அங்க வந்தார் அங்க வந்தார் அங்க வந்தார் அங்க வந்தார் அங்க வந்தார்